பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள்மே சொல்லடி யாரடி மோகினி. வெண்ணிலா இல்ல மாமா, அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் அவங்களை இல்லாம பண்ணிருப்பேன். இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இதுவே நிரந்தரம் கிடையாது. கட்டாயமா நடந்த தவற நீ சரி பண்ணிக்க முடியும். நல்ல யோசனை பண்ணு. தரல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும். அதற்காகவே இதை செய்கிறேன். என்ன சித்தி இதெல்லாம்? மாமா இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஆமாப்பா. சரி, இந்த லெட்டருக்கும் ஸ்வேதாவை வந்து வீட்டுல மிரட்டினதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அத்த வேண்டாம் அத்த, அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க அத்த. சொல்லாதீங்க அத்த, ப்ளீஸ் அத்த. அத்த வேண்டாம் அத்த. அத்த 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 ப்ளீஸ் அத்த. அத்த அத்த வேண்டாம். அந்த சம்பவத்தை கேட்டதா ஸ்வேதா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி இருக்கான்னு உனக்கு புரியும் முத்தரசு. அத்த தயவு செஞ்சு வேண்டாம் அத்த, ப்ளீஸ் அத்த. சொல்லாதீங்க அத்த. அத்த அத்த இல்ல ஸ்வேதா, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு ஸ்வேதா. என்னால இதுக்கு மேலயும் நீ அசிங்கப்படுறதையும் அவமானப்படுறதையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நடந்தது என்னன்னு நீயே உன் வாயால சொல்லு. இல்ல அத்த, வேண்டாம் அத்த. சொல்லுமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லு ஸ்வேதா. இதுக்கு மேலேயே முத்தரசுகிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். சொல்லிடு. சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். அப்பா இப்படி ஒரு கடிதத்தை எழுதி வச்சது மூலமாதான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பினது அவருதான். வெண்ணிலாவையும் கொல்ல போறாருன்னு தெரிஞ்சது. அது தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் அடைஞ்ச அதிர்ச்சி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அடுத்த நிமிஷமே ராணி அத்தைய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்ல இருந்து கிளம்பி அப்பாவை தேடி போனேன். என்னம்மா ஸ்வேதா, எதுக்குமா இந்த நேரத்துல கிளம்பி வந்திருக்க? அப்பா, என்னப்பா இது? இது என்ன? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எனக்காக தான் பண்றேன்னு சொல்லி ஏன்பா தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா. ஸ்வேதா, நீ எதுவும் பேச வேண்டாமா. நான் பண்றது எல்லாமே சரியாதான் இருக்கும். சொன்னா கேளு, என்ன தடுக்காத. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மாமா மேல பழைய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்போ வெண்ணிலாவையும் கொல்ல போறீங்க. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த பாவம் எல்லாம் நம்மள சும்மா விடாதுப்பா. என் எதிர்காலம் இருண்டு போயிடும். அந்த வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட சாபம் என் வாழ்க்கையே செதைச்சிரும்பா. வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் சொன்னா கேளுங்கப்பா. ஸ்வேதா, உனக்கு சொன்னா புரியாதுமா. நான் உன் நல்லதுக்கு தாமா எல்லாமே பண்றேன். ஐயோ, ஏன்பா இப்படி பேசுறீங்க? முத்தரசு மாமா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? முத்தரசு மாமா என்னைக்காவது மத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய தவற விட்டு பாத்திருப்பீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரலம்மா. முத்தரசன் பேச்சு ஒண்ணும் மனசு ஒண்ணுமா இருக்கு. நான் மாப்பிள்ளைய நம்ப மாட்டேன். எனக்கு என்னவோ அவர் வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு தோணும். நீ எவ்வளவு ஆசையோட இருக்க. உன் முத்தரச மாமன்னா உனக்கு உசுருமா. அவரை இழந்துட்டு உன்னால உயிரோட இருக்க முடியுமா? உன் வாழ்க்கையை கண்ணெதிர அந்த வெண்ணிலா கிட்ட பறி கொடுத்துறாரு.
நான் சொல்றதை கேளுமா. உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அப்பா என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன்டா. நீ இழந்ததெல்லாம் போதுமா. இனிமே நீ எதையும் இழக்க வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கணும்னா அப்பா நல்லதுக்கு நல்லதுக்கு நல்லதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எனக்காக இனி எத்தனை பேருக்கு கெடுதல் பண்ண போறீங்க? வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா ப்ளீஸ். வெண்ணிலா என்னப்பா பாவம் செஞ்சா? அவளை கொலை பண்றது எந்த விதத்துலப்பா நியாயம் சொல்லுங்க? வெண்ணிலா மனசு புண்படக்கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முத்தரசு மாமாவை கட்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது எல்லாத்தையும் ஓவர் நைட்ல கெடுக்க பாக்குறீங்களே. உங்களையா அப்பான்னு சொல்லவே வெக்கமா இருக்குப்பா. ஸ்வேதா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீ இங்க இருந்து போயிடுமா. எந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். நாளைக்கு யார் வந்து என்ன கேட்டாலும் நீ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடு. ஏன் தெரியுமா, போலீஸா இருந்தாலும் முத்தரசனா இருந்தாலும் நீ பயப்படாத. அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு நீ நல்லா இருக்கணும்மா, அது ஒண்ணு மட்டும்தாம்மா வேணும். என்னப்பா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்பா நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா இல்லையா? வேண்டாம்ப்பா, விட்டுங்கப்பா. நான் சொன்னா கேளுங்க. முத்தரசு மாமாவை நீங்க ஜெயிலுக்கு அனுப்புனது மிகப்பெரிய தப்புப்பா. அதை விட மிகப்பெரிய பாவம் அந்த அப்பாவி வெண்ணிலாவை கொல்ல பாக்குறது. அவ என்னப்பா பாவம் பண்ணா? எதுவுமே அறியாத அவன் மேல பழிய போட்டு அவளை நீங்க சாகடிக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம் சொல்லுங்க? இல்லம்மா, இல்ல. நான் அந்த வெண்ணிலாவை கொல்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அது நீயாவே இருந்தாலும் சரிம்மா, தடுக்க முடியாது. தடுக்க முடியாதுமா, முடியாது. தடுக்க முடியாது. முடியாது. கேட்க மாட்டேன். நான் சொல்றதை கேளு. நீ இங்க இருந்து கிளம்பு. நான் போக மாட்டேன். அப்பா ஸ்வேதா, கேளுங்கப்பா. விடுமா. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? விடுமா. அப்பா நான் சொல்றதை கேளு. வீட்டுக்கு போ. இல்லப்பா, நான் போக மாட்டேன். இல்லம்மா, விடுங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் போக நீ மாட்டேன்ப்பா. போமா. என்னாச்சு? தண்ணி எடு சீக்கிரம். அப்பாக்கு என்னாச்சு? பேசுங்க. ஏன் கத்துறீங்க? அண்ணே, அண்ணே, அப்பா, அத்தை, அண்ணே, என்னாச்சுங்க? அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு சார் செத்துட்டாரா? ஐயோ கடவுளே! அப்பா! 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 அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா இனிமே நீங்க இங்க இருந்தா சிக்கலாயிடும். போலீஸ் வரதுக்குள்ள கிளம்பிடுங்க மேடம். மேடம் கிளம்புங்க மேடம். அப்பா எந்திரிங்கப்பா. சாரி மேடம் சொல்றேன்ல, கிளம்புங்க மேடம். நான் வேண்டாம் வேண்டாம்னு தடுப்பேனே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, பார்க்காம போயிட்டீங்களாப்பா. நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன்பா எல்லாமே தப்பாவே நடக்குது? அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா உங்க ஸ்வேதா கூப்பிடுறேன், எந்திரிங்கப்பா. மேடம் நீங்களாவது சொல்லுங்க மேடம், யாராவது வரதுக்குள்ள கிளம்புங்க. எந்திரிங்கப்பா. மேடம் போலீஸ் வந்தா பிரச்சனை ஆயிடும் மேடம். நான் போக மாட்டேன் அப்பா. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். போலீஸ் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். தயவு செஞ்சு கிளம்புங்க மேடம். மேடம் கிளம்புங்க. நாங்க பாத்துக்கலாம். நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க மேடம். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இல்ல இல்ல நானே என் கையால என் அப்பாவை கொண்டுட்டேன். நான் ஒரு கொலைகாரி, நான் ஒரு பாவி. வேற எந்த பொண்ணும் அப்பாவுக்கு பண்ண முடியாத காரியத்தை நான் பண்ணிட்டேன். ஆனா இப்ப வந்து அப்பாவோட ஆளுங்க நான் பண்ண கொலைய தற்கொலையா செட்டப் பண்ணி போலீஸ் கிட்ட காட்டிட்டாங்க. போலீஸும் அதை நம்பி நான் செஞ்ச கொலைய தற்கொலையா பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க.
அத பார்த்ததும் என்ன மிரட்டி பணம் பறிக்கிற ஆசையோட அப்பாவோட ஆளுங்க என்ன வந்து சந்திச்சு நடந்தது எதையும் நாங்க வெளியில சொல்லாம இருக்கணும்னா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்னு பிளாக்மெயில் பண்றாங்க. உனக்காக உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, நீயே இப்படி கொண்டுட்டியே. இன்னும் நீ என்னென்ன தியாகத்தை பண்ண போற ஸ்வேதா? இத பாரு முத்தரசு, நீ வீட்டை விட்டு போக சொன்னதும் ஸ்வேதா மனசொடைஞ்சு போய் உக்காந்தவதா. நைட் ஆனதுக்கு அப்புறமும் ஆடல அசையல, ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. உண்மைக்கு மட்டும்தான்ப்பா இத்தனை வலிமை இருக்கும். அதனால ஸ்வேதா எதையோ மறைக்கிறான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நைட் அவளை தனியா சந்திச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவ நேத்து பேசின அதே விஷயத்தை தான் திரும்பவும் சொல்லி அததான் உண்மைன்னு சாதிச்சா. அது உண்மைன்னா அதை என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு அவ கதறி அழுதுட்டு, ஏற்கனவே அப்பாவை இழந்துட்ட, நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால உங்க தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண முடியாது, உங்களையே இழக்க விரும்பலாத்தேன்னு கதறி அழுதா. அதுக்கப்புறம் தான் நடந்த உண்மை அத்தனையும் என்கிட்ட சொன்னா. நான் உடனே முத்தரசங்கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். ஆனா அடுத்த நிமிஷமே பதறி போய் ஸ்வேதா என்ன தடுத்துட்டா. இப்படி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன சொன்னாலும் முத்தரச நம்ப மாட்டான்னு முடிவே பண்ணிட்டியா ஸ்வேதா? சொல்லு ஸ்வேதா. ஸ்வேதா, நடந்த உண்மை இதுதானா? இத நேத்து என்கிட்ட நீ சொல்லிருக்கலாமே. எதுக்காக இது எல்லாத்தையும் மறைச்சு ஒரு நாடகம் ஆடுன? மாமா தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். ஏன் சொல்லலன்னு கேட்டீங்கல்ல, சொல்லிருக்கலாம் தான். எனக்கும் உங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லி கதறி ஆடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அது கூட நீங்க சொன்ன மாதிரி நேத்துக்கு தோணல மாமா. அப்பாவை கொள்ளி வச்சுட்டு வந்து அன்னைக்கு தோணுச்சு. ஏன்னா தப்பு பண்ணது என் அப்பாவா இருந்தாலும் தப்பு தப்பு தானே. அதனாலதான் அது சொல்லலான்னு நான் தீர்மானிச்சேன். அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலாங்கிற தீர்மானத்தோட தான் நான் திரும்பி வந்தேன். ஆனா ஒரே ஒரு பயம் என்ன உங்ககிட்ட சொல்ல விடாம தடுத்துடுச்சு மாமா. நான் நடந்தது முழுசையும் சொல்லி அப்பா இவ்வளவு நாள் செஞ்ச அத்தனை தப்புக்கும் நானும் உடனேயோடு நீங்க சந்தேகப்பட்டுவீங்களோன்னு பயந்த அந்த பயம்தான் என்ன அமைதியாக்கிடுச்சு மாமா. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி நீங்க என்ன சந்தேகப்பட்டிருந்தா அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட என்னால உயிரோடு இருக்கவே முடியாது மாமா. அப்பவே நான் செத்து போயிருப்பேன். அதனாலதான் நடந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னால நானே உங்களை விட்டு பிரிஞ்சு கண்காணாத தூரத்துக்கு போயிடலான்னு நினைச்சேன். ஒருவேளை நடந்த உண்மையை நான் சொல்லியிருந்தா கூட மாமா என்ன கண்டிப்பா ஏத்துக்கிட்டு வாழ்ந்துருப்பாருன்னு என்ன நானே பொய்யா சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலான்னு நினைச்சேன். ஆனா விடலையே. உங்க மேல வெறும் அன்பும் பாசமும் மட்டும் வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா அதையும் தாண்டி வெறி கலந்து அன்பை வச்சுட்டேன். அதுதான் மாமா என்ன போக விடாம தடுத்துச்சு. ஆனா நான் எதை நினைச்சு பயந்தனோ அது நேத்து உண்மையிலேயே நடந்துருச்சு. வெண்ணிலா ரொம்ப பாவம் மாமா. அவ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற ஒரு அப்பாவி. அவளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம் கூட இல்ல.
அவளுக்கு நான் செய்ய நினைக்கிற எல்லாம் நல்லதுமே கடைசியில தப்பாதான் போய் முடியுது. நான் செஞ்ச செய்யலைங்கிறத தாண்டி என்னாலதான் பெண்ணில இவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. வெண்ணிலா கலைய பத்தி விடுங்க மாமா. அவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், இல்ல இந்த ஊருக்காரங்க 1000 சொல்லட்டும். யார் என்ன சொன்னாலும் ஏன் மாமா என்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டாருங்கிற உறுதியோட இருந்த. ஆனா நீங்க அந்த உறுதிய உருக்குலைச்சிட்டீங்க. ஒரு வார்த்தை கூட என்ன எதுன்னு விசாரிக்காம என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்களே மாமா. ஸ்வேதா, என்ன அவளை கல்லஞ்சக்காரன் ஆஸ்தியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா சொன்னது நடக்கவே இல்லையே மாமா. சரி விடுங்க மாமா, நடக்காதத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் ரத்தமும் சதையும் உயிரும் உணர்வும் இருக்கிற மனுஷி இல்ல, வெறும் ஜடம். ஒரு பிணத்துக்கு சமமா நொறுங்கி போயிருந்து. ஆனா விதி விளையாண்டுருச்சு. அப்பாவோட ஆளுங்க மூலமாவே சகலமும் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸ்வேதா, இது நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாமே ஸ்வேதா. நீங்க கேட்கலையே மாமா. என்ன முழுமையா நம்புவீங்கன்னு நினைச்சு அந்த கற்பனையோடவே உங்களை விட்டு விலகி போய் உங்க நினைப்போடவே என் மீதி வாழ்நாள சந்தோஷமா கழிக்க நினைச்சு. ஆனா நடந்த நிஜம் என்ன பொணமாக்கிடுச்சு மாமா. அப்பாவுக்காக செய்யாத தப்பு செஞ்சத ஒத்துக்கிட்டு. ஆனா இப்போ வருத்தமா இருக்கு மாமா. இந்த வீட்டுல நான் வாழ்ந்த முத்தரசனோட மனைவியாதான் வாழணும்னு ஆசைப்பட்டு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு மாமா உயிரோட இருக்கணும்? ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனா உங்க பொண்டாட்டியா போகணும், இல்லனா போனமாதாமா நான் போகணும். நான் எதை நினைச்சு பயந்தனோ அது நடந்துடுச்சு. என் மாமா என்ன குற்றவாளியா நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இனிமேலும் நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டேன் மாமா. இன்னும் உங்க அறுப்பு என் உடம்பு பூராவும் நெருப்பு வச்ச மாதிரி பரவி நிக்குது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஸ்வேதா, 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 என்ன ஸ்வேதா? ஸ்வேதா, 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 இங்க பாரு ஸ்வேதா, 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 கழுவுச்சு பாரு ஸ்வேதா, 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 இங்க பாரு ஸ்வேதா, ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, என்ன ஸ்வேதா? ஐயோ, ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா சொன்னது உண்மைதான். அவ விஷத்தை தான் குடிச்சிருக்கா. ஐயோ ஸ்வேதா, 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 இங்க பாரு ஸ்வேதா, ஸ்வேதா, பாரு ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன ஸ்வேதா நீ அவசரப்பட்டு என்ன வேலை பண்ணிருக்க? இங்க பாரு, 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 பாரு ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, ஸ்வேதா, தண்ணியில உப்பு கரைச்சி சீக்கிரம் எடுத்து போங்க, சீக்கிரம் போங்க ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, தூக்குங்க. மாமா பாரு ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, ஸ்வேதா, இங்க பாரு ஸ்வேதா, தண்ணி கொண்டு வாங்கல ஸ்வேதா, குடு 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 வாயில குடி குடி கொஞ்சம் குடி குடி. எடுத்து வாங்க, எடுத்து வந்தா
பாரு ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதிக்க பாரு